வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய டெக் ரிவ்யூஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு மினி ஸ்டோரேஜ் கேபினெட். ஸோ பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து செல்லோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கிறேன். மாடல் நேம் வந்து மினி இன்ஃபினிட்டி. ஸோ பேக்கிங் பார்த்திங்கனாக்கா நல்லாவே இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கவரில் நல்லா கொடுத்து பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு வெளில எடுத்துடுறேன். ஓகே, இதுதான் வந்து பேஸ் பேனல். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து பேஸ் பேனல்னு ஸ்டார்ட் பண்ணோம். இதில் எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னாக்கா வந்து அந்த சைடு வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஆக்சுவலி. ஓகே, இது வந்து சைட் பேனலும் பேக் பேனலும். இது பேக் பேனல் பார்த்திங்கனாக்கா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து லென்த்து வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து உள் பக்கமாக வரணும். ஸோ அந்த ஹோல்ஸ் இருக்கிறது வந்து உள் பக்கமாக வரணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒன்ஸ் நம்ம தப்பாக ஃபிட் பண்ணிட்டாக்கா வந்து ரிமூவ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், நமக்கு உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக வந்து ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து சைட் பேனல் ஃபிட் பண்ண வேண்டியதுலாம். இதில் வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும், அதாவது அவுட்டர் சைடு வரணும். அதே மாதிரி இது வந்து உள் பக்கமாக வரணும். இந்த ஹோல்ஸ் இருக்கிறது வந்து உள் பக்கமாக வரணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்து இந்த லைன்ஸ் இருக்கிறது வந்து அந்த பேக் பேனலோட ஜாயிண்ட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகணும். வேறு இந்த பிளெயினாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கமாக வரும் உங்களுக்கு. ஸோ இது நான் வந்து அந்த சைடில் ஃபிட் பண்ணுறேன் நான். ஸோ ஃபிட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாகவே இருக்குது. அது ரொம்ப வந்து அதாவது ஜஸ்ட்டு வந்து ஒரு லைட்டாக பஞ்ச் பண்ணால் போதும், ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ அதே மாதிரி அடுத்த பேனலும் எடுத்துருக்கோங்க. இது வந்து இதே மாதிரி இந்த லைன்ஸ் வந்து அந்த ஜாயிண்ட்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட வந்துடலாம். அடுத்தது வந்து பேஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த பேஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கனாக்கா வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, பாட்டமில் வந்து ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டில் கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ண வேண்டியதான். இது பேக் சைடில் அந்த பண்ணும்போது நார்மலாக பண்ணோம். பட் வேறு ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து வெளியில் வர மாதிரி நம்ம ஃபிட் பண்ணோம். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கிடையாது. ஸோ வெளியில் வர மாதிரி ஃபிட் பண்ணோம். ஏன்னா வந்து அந்த டோர் வந்து அந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகும், அதுக்காக. அடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்து செல்ஃபு. இது நம்ம வந்து இப்படியும் நம்ம ஃபிட் பண்ணலாம், இல்லை வந்து திருப்பி வச்ச மாதிரி நம்ம ஃபிட் பண்ணலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எப்படி வேணால் ஃபிட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து இந்த டாப் பேனல் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த செல்ஃபை ஃபிட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து டாப் பேனலை வச்சுட்ட பிறகு நீங்கள் ஃபிட் பண்ணனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் எனக்கு எப்படி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் வந்து அதை நான் ஃபிட் பண்ணல. அடுத்தது வந்து டாப் பேனலு. ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அதிலே தெரிஞ்சிடும் நமக்கு எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து டோர் நம்ம செட் பண்ணணும். இந்த டோர் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து இந்த சைடும் வைக்கலாம், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்கலாம், இல்லை நீங்கள் அந்த சைடும் ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்கலாம். லெஃப்ட் சைடும் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்கலாம், இல்லை ரைட் சைடில் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். அது எப்படி வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் வைக்க போகிறேன். நான் அடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்து இந்த நாப் ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த சாஃப்ட்டும் அந்த டாப் சாஃப்ட்டும் பாட்டம் சாஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நாப் புல் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து நான் பாட்டமில் ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் இந்த சைடு ஓப்பன் பண்ணுறதுனால நான் வந்து பாட்டமில் தான் ஃபிட் பண்ணுற மாதிரி வரும்.
அதுக்கப்புறமா வந்து இந்த மேலே இருக்கிற அந்த டாப் இதுவும் ஃபிட் பண்ணிட்டு வந்துடுறோம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா டோரை வந்து அந்த ரொட்டேஷனுக்காக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 இடத்துல டாப் பாட்டம் நான் ஃபிட் பண்ணோம். ரெண்டு சைடை வச்சுட்டு ஒரே நேரத்தில் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டோர் வந்து எவ்வளோ ஈஸியாக மூவ் ஆகுது பாருங்கள், க்ளோஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஜஸ்ட் ஒரு டிசைன் பர்பஸ்க்காக, ஒரு ஃபினிஷிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் டோர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறது பெட்டரு. ஏன்னா இல்லைன்னா சப்போர்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து டோர் ஃபிட் பண்ண பிறகு பண்ணேன், அதனால் எனக்கு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஃபிட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல நாபு க்ளோஸ் ஆகிறதுக்கான இது வருது, அதனால் ஃபிட் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நாபு இது நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கேப்ஸ்லாம் எதுவுமே தெரியல. உங்களுக்கு ஆஃப்டர் ஃபிட்டிங் பார்த்திங்கனாக்கா வந்து உங்களுக்கு வந்து கேப்ஸ்லாம் எங்கேயுமே தெரியல உங்களுக்கு. ஸோ அதுவே நல்ல விஷயம் அது. டெப்த்து வந்து உங்களுக்கு வந்து 35 சென்டிமீட்டர் கிட்ட வருது. லென்த் வந்து உங்களுக்கு 32 சென்டிமீட்டர், ஹைட் வந்து உங்களுக்கு 36 சென்டிமீட்டர் கிட்ட வருது. ஸோ அது வந்து இன்சைட் ஸ்டோரேஜ் ஒரு கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து பாதி வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கலர் வந்து உங்களுக்கு 3 கலரில் வருது. க்ரே கலர், ப்ரௌன் கலர், அப்புறமா வந்து க்ரீம் இல்லை பீச் கலர், அதை நான் வச்சுருக்க மாடல். அதுக்கப்புறம் வேரியண்ட்டும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து 3 வேரியண்ட்டில் வருது. அது ஒன்றும் இல்லைங்க, அந்த டோரோட டிசைன் தான் அது. ஸோ டோர் டிசைனில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நெட்டு டைப்பில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி, அப்புறம் வந்து பிளெயின் டைப்பில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு டைப்பில் ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து நெட்டு தான், ஆனால் வந்து நாட் ஹேவிங் தி கிராஸ் கைண்ட் ஆஃப் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல். அதுக்கப்புறம் இது வந்து பவுடர் கோட்டர் ஏபிஎஸ்ஸில் செஞ்சுருக்காங்க, ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கு பவுடர் கோட்டர். அதுக்கப்புறம் மெட்டீரியல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு ஈவன் ஒரு சின்ன குழந்தை கூட ஏரியா உட்கார அளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பேஸ் கூட பார்த்திங்கனாக்கா நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பேஸ்மெண்ட்டும் வந்து நல்லா திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டை வந்து லோடு தாங்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணுறோம்னா ஸ்டாக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ். வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு சொல்லியிருக்காங்க, ஸ்டெயின் ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஈஸி டு க்ளீன், ஈஸி டு மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து 1950 ருபீஸ் கிட்ட வருது அமேசானில். ஃப்ளிப்கார்ட்லேயும் இருந்துச்சு, இப்போது ஸ்டாக் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சிங்கிள் ரேக் ஸ்டோரேஜ். இது வந்து உங்களுக்கு மல்டி ரேக் ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, ஐ திங்க் ஃப்ளிப்கார்ட்டில் நிறையவே இருக்குது. அமேசானில் வந்து வெறும் சிங்கிள் ஸ்டோரேஜ் ரேக் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்லேயும் இல்லை வந்து அமேசான்லேயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.